குட் மார்னிங். போன வகுப்பில் நான் மெங்கனேஸின் மாறுபட்ட ஒட்சியேற்ற எண்களுக்குரிய நிறங்கள் பற்றி கதைச்சிருந்தேன். அதை நாங்கள் எவ்வாறு ஆய்வு கூடத்துல தயாரிச்சு அவதானிக்கலாம் என்று சொல்ற பற்றி காட்சி. சரியா? ரெண்டு சந்தர்ப்பத்துக்கு தாக்கம் எழுத சொன்னா மற்றதில் நீங்க எழுதியிருக்கலாம். சரிதானே? திருப்பி நாங்கள் அதை பார்த்து கொண்டு அறியோன் ஜோன்பாட்டை பார்ப்போம். இல்ல பாருங்க, முதல்ல அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஆய்வு கூடத்துல பொட்டாசியம் பெர்மங்கனேட் இருக்கு. அதாவது ஊதா நிறத்துக்கு காரணமான +7 ஒட்சியேற்ற நிலை ஒப்சோ அந்நியன் எங்களிடம் இருக்கு. இதற்கு OH- சேர்க்கு, அதாவது ஒரு வெண்காரம் சேர்க்கப்படும். வெண்காரம் சேர்க்கப்படும் போது இங்கே ஒரு தாழ்த்தல் நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறது. இதை முதலாவது தாக்கமாக நான் அடையாளப்படுத்த. அவதானம் பச்சை நிறம். அதற்கு காரணமான கூறு K2MnO4. இதுல Mn இன் ஒட்சியேற்றம் +6. ஒரு கூறு தாழ்த்தப்படும் போது இன்னொரு கூறு ஒட்சியேற்றப்படும். ஒரு கூறு தாழ்த்தப்படும் போது இன்னொரு கூறு ஒட்சியேற்றப்படும். ஆகவே அந்த இன்னொரு கூறு OH- இருக்கிற ஒட்சிசன். அப்ப உங்களுக்கு நான் தாக்கம் உண்டு என்னன்னு சொல்லியிருக்கேன். தாக்கம் உண்டு. ஊதா நிற KMnO4 பச்சை நிற K2MnO4- ஆக தாழ்த்தப்பட K2MnO4 ஆக தாழ்த்தப்பட OH- அயன்கள் O2 ஆக ஒட்சியேற்றப்படுது. நாங்கள் அயன் தாக்கத்தை கருதுவோம். முதலாவது அரியன் தாக்கம் MnO4- MnO4 ஆக மாறும். இதான் இதன் அரியன் தாக்கம். ரூல்ஸ்: ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன்றிய சொல்லுது. இங்க Mn ஒன்று, இங்கே ஒன்று, அவர் சமன்றியப்பட்டிருக்கு. இரண்டாவது ரூல் சொல்றது ஒட்சிஜனை சமப்படுத்த நீரை பயன்படுத்த சொல்லி. இங்க 4 ஒட்சிஜன், அங்கே 4 ஒட்சிஜன், அப்ப நீர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ரூல் ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்த சொல்லுது. இங்க ஐதரசன் இல்லை. ஓகே. நாலாவது ரூல்ஸ் ஏற்றத்தை சமன்படுத்த இலத்திரனை பயன்படுத்த. கட்டாயம் இதுல ஏற்றத்தை சமப்படுத்தணும் என்றால் இது ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கம். இது ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கம், அதாவது தாழ்த்தேற்ற தாக்கம். அப்ப தாழ்த்தேற்ற தாக்கம் என்றால் இலத்திரன் கட்டாயம் என்ன செய்யும்? பரிமாற்றப்படும். இங்க 2 மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. ஆகவே ஒரு இலத்திரன் தாக்கியின் பக்கம் இருக்கு. ரிடக்ஷன் இஸ் கெயின். தாழ்த்தல் நடைபெறும் போது இலத்திரன் ஏற்கப்படும். அடுத்த இங்க OH- அயன்கள் O2 ஆக ஒட்சியேற்றப்படுகிறது என்று சொல்லி இருக்கு. OH- அயன்கள் O2 ஆக ஒட்சியேற்றப்படும். ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகம் ஒட்சிசன். அங்கே 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப அதை நாங்கள் முதல் சமப்படுத்தவும். ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவும். இங்க ஒட்சிசன் சமப்பட்டே இருக்கு. ஆகவே நீர் மேலதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றத்தை சமன் செய்யும். ஐதரசன் இருக்கிறால H+ பயன்படுத்தும். 2H+. ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படுத்தும். இங்க 2 மைனஸ், இதுல 2+. ஆகவே இங்க 4 இலத்திரன் சேர்க்க வேண்டி வரும். 2 மைனஸ் இருக்கு, அங்க 2+ இருக்கு. அந்த 2+ஐயும் கேன்சல் பண்றதுக்கு 2 இலத்திரன், அதுக்கு மேலதிகமா 2 மைனஸை கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 2 இலத்திரன். ஆகவே 4 இலத்திரன் விளக்கம். இப்ப இதுல நீங்க H+ கேன்சல் பண்ணலாம். இப்ப நீங்க இதுக்கு ரைவ் பண்ணாங்க. கடைசியா நாங்க ஒட்டுமொத்த தாக்கத்துல வச்சு இந்த வெளியே பார்ப்போம். ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இலக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்போது ஒன்று கொண்டு சமனாக இருக்கு. இங்க ஒரு இலத்திரன் ஏற்கப்படுது. ஆகவே இந்த முதலாவது சமன்பாட்டை 4ஆல பெருக்கி கூட்டு. இப்ப 4 MnO4 மைனஸ் 2 OH- 4 MnO4
2 மைனஸ் சக O2 சக 2 H பிளஸ். இது கார ஊடகம். ஆகவே அங்க H பிளஸ் இருக்கிறது பொருத்தப்பாடற்று. என்ன செய்யலாம்? இந்த H பிளஸ் நீக்கலாம். நீக்குவதற்காக ரெண்டு பக்கமும் 2 OH மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே இங்க 2 OH மைனஸ் இருக்கு. அவரை நடுநிலையாக்குவதற்காக 2 OH மைனஸ் ரெண்டு பக்கமும் சேர்த்தமாக இருந்தால் 4 MnO4 மைனஸ் 4 OH மைனஸ். தாக்கில ஏற்கனவே 2 இருந்தது, இப்ப நாங்கள் கொடுத்தது 2. 4 MnO4 2 மைனஸ் ஆகவும் O2 ஆகவும் 2 நீராகவும் மாறும். ஏற்கனவே இருந்த 2 H பிளஸுக்கு நாங்கள் கொடுத்த 2 OH மைனஸ் சேர்ந்து 2 நீர் விளைவாகும். இதுதான் இந்த தாக்கத்தினுடைய முழு அயன் சமன்பாடாக இருக்கும். இனி நீங்கள் இது KMnO4 NaMnO4 இது NaOH KOH போட்டு கட்டியனை சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. இந்த அளவு தான் முழு அயன் சமன்பாடு. சரி, உங்களோட தாக்கத்தை செக் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு நீங்கள் இந்த 2 அயன் சமன்பாடு எழுதி இது எழுதினால் போகும். ஆனா ஒரு முழுவயன் சமன்பாட்டை தாக்க சமன்பாடா மாத்த தெரியத்தானே வேணும் உங்களுக்கு. அப்ப MnO4 மைனஸ் இங்க என்ன வடிவத்தில் இருக்கு? KMnO4 இருக்கு. அப்ப 4 KMnO4 எழுதுவோம். இதுல 4 K பிளஸ் மேலதிகமாக கொண்டு வா. இதுல OH மைனஸ் நான் உங்களுக்கு NaOH என்று சொல்லி இருக்கு. அப்ப 4 NaOH. இதுல 4 Na பிளஸ் மேலதிகமாக கொண்டு வா. இதுல KMnO4 சரிதான். அப்ப KMnO4 என்றால் K2MnO4 கட்டியன் இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற K பிளஸ் 4. அப்ப K2MnO4 4 MnO4 மைனஸ் இருக்கு. ஆனா இதுல 4 போடல. அது என்னடா எங்கள்கிட்ட 4 K பிளஸ் தான் இருக்கு. அப்ப 2 K2MnO4 ரெண்டும் மிச்சம் 2க்கு இதுல 4 Na பிளஸ் இருக்கு. 2 Na2MnO4 எழுதலாம். இப்ப நாங்கள் எங்களுடைய ஆத்ம திருப்திக்காண்டி தானே இப்படி எழுதுறோம். கரசல் எல்லாம் வயனா தானே காணப்படும். இதுல NaOH பயன்படுத்தாம KOH பயன்படுத்தி இருந்தா இல்லாம என்னவா இருக்கும்? K2MnO4 இருக்கு. அதனால உங்களுக்கு O2 2 H2O. அதான் நான் இதுக்குள்ள அலட்ட விரும்பல. ஏன் எனக்கு இது தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கு. இதுல NaOH பதிலாக KOH பயன்படுத்தி இருக்கீங்கன்னா பேசாம 4 K2MnO4 அப்படியே வந்து உங்களுக்கு கடைசி விட இப்ப நான் தான் இந்த தரவுக்கு கடைசி விட வந்து இந்த மாதிரி இருக்கு. 4 KMnO4 4 NaOH 2 K2MnO4 2 Na2MnO4 O2 2 நீர். இது உங்களோட முதலாவது தாக்கத்துக்கு அவதானத்துக்குரிய தாக்கம். அடுத்தது நான் என்ன சொன்னேன்? இப்ப நாங்க +6ல இருக்கிற நிறத்தை பார்த்துட்டோம். இதற்கு கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்கலாம் சொன்னோம். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்க. அப்ப எங்களுக்கு என்ன அவதானம் வருகிறது? கபில கருப்பு நிற வீழ்வடிவம் ஒன்று அவதானிக்கப்படுகிறது சொல்லு. கபில கருப்பு நிற வீழ்வடிவம். இதை 2வது தாக்கமாக அடையாளப்படுத்தி கபில கருப்பு நிற வீழ்வடிவம். நிறைய சமன்பாடுகளில் தாக்கத்தை சமப்படுத்தாதாக்கள் சமப்படுத்தி கொடுக்கும். கபில கருப்பு நிற வீழ்வடிவம். ഇതിന്റെ ഒച്ചിയേറ്റൻ +4 കപില കറുപ്പ് നിറത്തിന് കാരണം MnO2 നീരില കരിയാத ஒரு வீழ்வடிவு. இந்த வீழ்வடிவு கபில கருப்பு. அப்ப இங்க K2MnO4 MnO2 ஆக தாழ்த்தப்படுது அப்படின்னு சொன்னால் இங்க H2O2 ஒட்சியேற்றப்படுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடியது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடியது. இந்த இடத்துல K2MnO4 MnO2 ஆக தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்படும். தான் ஒட்சியேற்றப்பட்டால்
-1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சிஜன் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். ஆகவே O2 வாயு விடுவிக்கப்படும். அப்ப தாக்கம் 2 பச்சை நிற K2MnO4 கபில கருப்பு நிற MnO2 வீழ்வடிவாகும். அப்ப இதற்குரிய அரை அயன் சமன்பாடுல MnO4 MnO2 தாழ்த்தப்படும். முதலாவது ரூல், ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும் என்று சொல்லுது. ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும். இங்கேயும் ஒரு மேங்கனீஸ் தான், இங்கேயும் ஒரு மேங்கனீஸ். அது அப்ப சமன் செய்யப்பட்டே இருக்கு. ஒட்சிஜனை சமப்படுத்த நீரை பயன்படுத்த சொல்றோம். இங்க 4 ஒட்சிஜன், இங்க 2 ஒட்சிஜன். ஆக ஒட்சிஜனை சமன் செய்ய நீர் பயன்படுத்தும். விளைவுல 2 நீரை போட்டால் போதும். விளைவுல 2 நீர் போட்டால் போதுமானது. மூன்றாவது ரூல்ஸ், ஐதரசனை சமப்படுத்த H+ பாவித்து சொல்றோம். 4H+. விளைவுல 4 ஐதரசன் இருக்கிறால 4H+. நாலாவது ரூல்ஸ், ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படும். விளைவுல ஏற்றம் இல்லை, விளைவு நடுநிலை. MnO2 நடுநிலை, H2O நடுநிலை. ஈரியல் வந்து நினைச்சு கொண்டு MnO2 நடுநிலைன்னு சொல்றது ஏற்றம் இல்லைன்றது. சரியா? MnO2 இயல்பு ஈரியல். இங்க ஏற்றமாட்டது, ஏற்றத்தின்படி அது நடுநிலை. இதுல 2 மைனஸ் இருக்கிற 4 பிளஸ் இருக்கு. விளைவாக 2 பிளஸ் இருக்கு. 2 இலத்திரனை சேர்த்தோம் சொன்னால் தாக்கில உள்ள ஏற்றங்களும் நடுநிலையாக்கப்படும். விளைவில உள்ள ஏற்றங்களும் நடுநிலையாக்கப்படும். தாக்கில உள்ள ஏற்றங்களும் நடுநிலையாக்கப்படும். H2O2 நாங்கள் H2O2 என்று எழுதலாம். பங்கிட்டு வரும் மூலக்கூறு ஒட்சியேற்றப்படும் போது O2 மாறும். தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்படும். இங்க ஒட்சியேற்றம் மாறுபடுறது சமனாகத்தான் இருக்கு. ஆகவே ஐதரசனை சமப்படுத்த 2H+ போடுறோம். ஏற்றத்தை சமன் செய்யறதுக்கு 2 இலத்திரனை போடுறோம். ஒட்சனை சமப்படுத்துறதுக்கு இலத்திரனை போட்டு, ஐதரசனுக்கு ஏற்றத்தை சமப்படுத்த 2 இலத்திரனை போட்டு. அப்ப இதுல ஏற்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையும் இதுல இழக்கப்படுற இலத்திரன் ஒன்றுக்கொண்டு சமன். ஆகவே ஒரு தடவை பெருக்க வந்தவையில பிரிக்க வந்தவை அப்படியே நேரடியாக கூட்டலாம். உங்களுக்கு முழு அயன் சமன்பாடுல MnO4 MnO4 சரியா? MnO4 H2O2. இதுல 4H+ இருக்கு, இதுல 2H+ இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணப்படும். அப்ப 2H+, 2 இலத்திரன் கேன்சல் பண்ணப்படும். விளைவில MnO2 சக 2 நீர் சக தெரியுது அழுது நீரில் H+ இருக்காது. ஒரு O2 இவ்வளவும் விளைவில MnO4 H2O2 தாக்கினால் 2H+ MnO4 2H, ஒரு H2O2. விளைவில் MnO2 2H2O O2. ஆனால் கார ஊடகம் அப்படி நாங்கள் சொல்றோம். இதுல 2H+ வச்சிருக்கிறது உச்சிதம் இல்லை. அவ இந்த 2H+ நாங்கள் நடுநிலை ஆக்குவது 2OH- 2 பக்கம் சேர்த்தால் தாக்கில 2 நீர் வரும். இதுல இருக்கிற 2 நீரும் ஏற்கனவே இங்க இருக்கிற 2 நீரும் கேன்சல் பண்ணப்படும். உங்களோட விளைவு MnO4 H2O2. இங்கால 2 OH- சேர்க்கிறால 2 நீர் வரும். அந்த 2 நீரும் இல்லாமல் MnO2 சக O2 மேலதிகமாக சேர்ந்த 2 OH- மட்டும் விளைவில் இருக்கு. உங்களோட தாக்க சமன்பாட்டில் MnO4 ஒரு H2O2 தாக்கும். விளைவில் MnO2 ஒரு O2 2 OH- வரும். அவ ஊடகம் காரமாக இருக்கிறதால MnO2 மேலும் தாழ்த்தப்படாது.
கார ஊடகத்தில் MnO2 உறுதியானது. இதனாலதான் நான் உங்களுக்கு முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கேன், MnO2 கார அல்லது நடுநிலை ஊடகத்துல H2O2 தாக்காது. காரணம் MnO2 உறுதியான. அப்ப இது தாழ்த்தப்பட்டாதானே H2O2 ஒட்சியேற்றப்படுறதுக்கு. ஓகே, அப்ப H2O2க்கும் MnO2க்கும் கார அல்லது நடுநிலை ஊடகத்துல தாக்கம் இல்லை. கார அல்லது நடுநிலை ஊடகத்துல தாக்கம் இல்லை. எழுதாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தாக்கத்தை சமப்படுத்தி பழக வேணும். இனி நாங்கள் மூன்றாவது சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். மூன்றாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த MnO2 கொஞ்சம் HCl சேர்க்கிறோம். அப்படி HCl சேர்க்கும் போது MnO2 Cl- Cl2 ஆக ஒட்சியேற்றி தான் என்ன செய்யுது, Mn2+ ஆக தாழ்த்தப்படும். தாக்கம் 3. தாக்கம் 3. தாக்கம் 3. இதுக்கு நீங்கள் தாக்க சமன்பாடு எழுதினால், இதுஇந்த தாக்க சமன்பாடு பாருங்க. MnO4 2- K2MnO4. K2 MnO4 2 K+ மேலதிகமாக சேர்க்கிறீங்க, H2O2. இது MnO2 மூலக்கூறு, அது அப்படியே எழுதப்படும் O2. இதுல 2 K+ இருக்கு, விளைவுல கொடுத்தீங்கன்னா 2 KOH ஆயிருக்கு. இதுதான் இதுல தாக்க சமன்பாடு, முழுவதும் சமன்பாடு தாக்க சமன்பாடு. ஆக விதுஸ்மேனன் மட்டும்தான் எனக்கு உடனும் விட போட்டிருந்தேன் நேற்று. மற்றாக்கள் எல்லாம் அவ்வளவு அத்தனை கூடி போச்சு. சமப்படுத்தினா போடுறாரு. சரியா, தாக்கம் 3 போட்டு எழுதுங்க. தாக்கம் 3 கபில கருப்பு நிற MnO2 கபில கருப்பு நிற MnO2 கபில கருப்பு நிற MnO2 கபில கருப்பு நிற MnO2 சிறிதளவு HCl சேர்க்கும் போது, சிறிதளவு HCl சேர்க்கும் போது சிறிதளவு HCl சேர்க்கும் போது
சிறிதளவு HCl சேர்க்கும் போது MnO2 ஆனது தாழ்த்தப்பட்டு MnO2 ஆனது தாழ்த்தப்பட்டு நிறமற்ற Mn2+ நீர்க்கரசல் தோன்றும் நிறமற்ற Mn2+ நீர்க்கரசல் தோன்றும். நிறமற்ற Mn2+ நீர்க்கரசல் தோன்றும். நிறமற்ற Mn2+ நீர்க்கரசல் தோன்றும். இதன்போது HCl உள்ள Cl- ஆனது ஒட்சியேற்றப்பட்டு Cl2 வாயு விடுவிக்கப்படும். Cl2 வாயு விடுவிக்கப்படும். பக்கம் 3ல அமிலம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, KCl Cl- இருக்கு. சரியா? KCl Cl- இருக்கு. இந்த KCl-க்கு நீங்க MnO2 சேர்த்தீங்கன்னு சொன்னால் Cl2 வாயு வராது. ஏன்? KCl என்பது ஒரு உப்பு கரைசல், அதாவது நடுநிலை. KCl உப்பு நடுநிலை, எல்லா உப்பு நடுநிலை இல்லையா? MnO2 கார அல்லது நடுநிலை இடத்துல உறுதியாகுது. அப்ப Cl- ஒட்சியேற்றி தான் Mn2+ தாழ்த்தப்படும். இந்த KCl கரைசலுக்கு MnO2 சேர்த்து செறிந்த HCl H2SO4 செறிந்த H2SO4 பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அமில ஊடகம் இருக்கு. MnO2 அமில ஊடகத்துல உறுதி இல்லை. அப்ப Mn2+ தாழ்த்தப்படும். உங்களுக்கு Cl- என்ன செய்யணும்னா Cl2 ஆக ஒட்சியேற்றும். KCl இருக்கிற Cl- இப்ப ஒட்சியேற்றப்பட்டு Cl2 வரும். ஆனால் இதுல தாக்கம் நடக்காது. சரியா?
இங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காண்டி எழுதினான் மறந்து அழிச்சிட்டேன். Mn2+ நீர்க்கரைசல் என்பது நீரேற்றப்பட்ட சிக்கல். சரிதான்? இதான் இப்படி சொல்றேன். இது தனிய நீரோட மாத்திரம் காணப்படும் போது மென்சிவப்பு நிறம் அப்படி நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். மென்சிவப்பு நிறம். மென்சிவப்பு என்று சொன்னால் எங்களுக்கு ஆங்கிலம் பிங்க் அப்படின்னு தெரியும். சரிதான்? மென்சிவப்பு நிறம் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான் யோசிப்போம். உண்மையில இந்த Mn2+ இந்த மென்சிவப்பு வந்து உணரப்படுவது கொஞ்சம் கடினமான. இப்ப நீரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு வித்தியாசத்தை காணலாம். சரிதான்? Mn2+ இந்த மென்சிவப்பை வந்து நீரோடு ஒப்பிடும் போது உணரலாம். நீர் வந்து கலர்லெஸ், நிறமற்ற. இதுல ஒரு மெல்லி ஒரு நிறம் ஒன்று அவதானிக்கப்படும். சாதாரணமாக தனியை வச்சு பார்த்தால் நிறமற்ற கரிசமாகத்தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு மெல்லிய நிறம் ஒன்று இருக்கு. என்ன நாங்கள் சொல்றோம், ஒரு அமிலம் இந்த Mn2+ கரைசலுக்கு சேர்க்கப்பட்டால், அதாவது அமில ஊடகத்தில உருவாகின்ற இந்த சிக்கல், அதை நாங்கள் சுருக்க குறிப்பிடுவதா இருந்தால் இப்படி குறிப்பிடலாம். எல்லா இடமும் நாங்கள் இப்படி எழுதி கொண்டிருக்க போறது இல்லை. இப்படி எழுதுறது அதுதான். அப்ப இதை நாங்கள் இப்படி காட்டுறோம். என்ன பிரச்சனை, இந்த ஊடகத்துல இருக்கிற அமிலம் அங்க உருவாகிற அந்த நிறத்துக்கு காரணமான ஏதோ ஒரு செயற்பாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த மெல்மையாக தெரிகிற நிறத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தோன்ற விடாமல் தடுக்கு தான் அதுல வந்து இன்டராக்ட் பண்ணுது. இப்ப குரோமியத்தின் ஊதா நிறம் வந்து அங்க பச்சை நிறமாகுது, அமில ஊடகம் இருக்கு. அப்ப இதுகளை நாங்கள் என்ன செய்யலாதுன்னு சொன்னால் கணக்க விளக்கத்தை கொடுக்கல. இது சிலது அவதானம், பரிசோதனையின் அவதானம். இதுக்கான ஆழமான விளக்கங்கள் சில நேரத்துல நீங்கள் போய் வேறு இடத்துலதான் படிக்க வேண்டி வரும். யூனிவர்சிட்டி எங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் கணக்கு நாங்கள் தலையிடாமல். எங்களோட பிரச்சனை என்ன, ஊடகத்தை மாற்றும் போது Mn2+ நிறம் மாறும். சரி, உண்மையா மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறான். ஊடகம் தான் வந்து இன்டராக்ட் பண்ணும், அதன் மூலம் அதன் நிறம் வந்து நீக்கப்படுது. அமில ஊடகம் இருக்கைகள்ல Mn2+ நீர்க்கரசல் நிறமற்றதாக தோன்றுது. இது அவதானம். அமில ஊடகம் இல்லாமல் தனிய Mn2+ நீர்க்கரசல் மட்டும் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு மெல்லிய மென்சிவப்பு நிறம் ஒன்று அவதானிக்கும். சரியா? அப்ப நீங்க குழம்பாதீங்க. ஆனா விஷயத்துல தெளிவா இருக்கணும். அமில ஊடகத்துல Mn2+ நிறமற்றது என்று, நடுநிலை ஊடகத்துல அதாவது நீர் மட்டும் இருக்கும்போது மென்சிவப்பு நிறம் உண்டு. இதே மாதிரி Cr3+ அமில ஊடகத்துல பச்சை நிறம் என்றும் நீர்க்கரசல் ஊதா என்று சொல்லி தெரிஞ்சிருக்கும். சரிதான்? அதுல நீங்கள் தெளிவா இருந்தால் இதுல நான் சொல்றேன், MnO2 வந்து இந்த சந்தர்ப்பத்துல தாக்காது. ஒரு அமில ஊடகம் அதுக்கு சேர்க்கப்பட்டால் இப்ப தாக்கம் நடந்து Cl2 ஆகும். தாக்கம் 3 தாக்கம் 3 என்ன நடக்குது, MnO2 Mn2+ ஆக தாழ்த்தப்படுது. இந்த ரசாயன தாக்கத்தில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீர் எல்லாம் போட்டு 6 மடங்கு நீர் போட்டு ஒண்ணு எழுத Mn2+ என்று எழுதினால் போதுமானது. அமில ஊடகம் என்றா Mn2+ என்று எழுதினால் இது போதுமானது. நான் இன்றைக்கு நோட்ஸே சொல்லல. நான் சொன்ன நோட்ஸ் இன்றைக்கு என்னண்டா,
போன வகுப்புல இந்த ரெண்டு தாக்கமும் என்னென்னு நோட் சொல்லியிருந்தேன். அதுக்கு அரியவன் சமன்பாடு எழுத சொல்லி ரெண்டு தாக்கத்தினே ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்தை தந்துடும். இப்ப நான் கதைச்ச விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்னண்டா கபில கருப்பு நிற MnO2விற்கு சிறிதளவு HCl சேர்க்கும் போது MnO2 ஆனது தாழ்த்தப்பட்டு நிறமற்ற Mn2+ தோற்றுவிக்கும். இதன் போது HCl உள்ள Cl- Cl2 ஒட்சியேற்றப்படும் என்று அந்த மூன்றாவது தாக்கத்தில் நடக்கிற சம்பவத்தை விவரிச்சிருக்கு. இதான் நீங்க படிச்ச எழுதின விஷயம். சரியா? ஓகே. நான் இப்ப கதைச்சது என்னன்னு சொன்னால் இப்படித்தான் குழப்பங்கள் நிறைஞ்சதானே. இந்த MSTN ஏலோட முடிஞ்சா போகுது. Mn2+ நீர்க்கரசல் என்பது இந்த சிக்கலை அது மென்சோப்புல. ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், நிறமற்றது என்று சொல்றேன். உங்களுக்கு குழப்பம் வருந்தானே, அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அமில ஊடகம் இருக்கே Mn2+ நீர்க்கரசல் இப்படி எழுதுவோம். உண்மையில இதுவும் ஒன்றுதான். இதன் நிறம் அமில ஊடகம் இருக்கே இதன் நிறம் என்ன செய்யப்படுதுன்னா நீக்கப்படுது, அவ்வளவுதான். அப்ப அது நிறமற்றதாக இருக்கு. இனி நீங்க இதுக்கு அறிவன் சமன்பாடு எழுதுங்க. அறிவன் சமன்பாடு தாக்க சமன்பாடு எழுதுங்க. சரியா? ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகமா முதல்ல என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், இப்படியே பார்த்து போட்டீங்கன்னா சரி. உங்களை மாதிரி தான் நீங்கள் சில இதுல அப்பாவோட நிக்க ஒரு இயல்பை காட்டுவீங்கள், அம்மாவோட நிக்க ஒரு இயல்பை காட்டுவீங்கள், ஃப்ரெண்ட்ஸோட நிக்க இன்னொரு இயல்பை காட்டுவீங்கள். அது மாதிரி சில நேரத்துல என்ன செய்யும். ஆனா நீங்கள் ஒரு ஆள் தானே, அப்ப கேட்க கூடாது. நீங்க ஒரு ஆள் தானே, ஆனா ஏன் ஆளுக்கு ஒவ்வொருவரோட நிக்க ஒவ்வொரு இயல்பை காண்பிக்கிறீர்கள். என்ன சில இதுல அப்படித்தான். Mn2+ நீர்க்கரசல்ல MnH2O 6 × 2+ என்ற ஒரு மூலக்கூறு சூத்திரம் தான். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும். அப்ப இங்க ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் மேங்கனீஸ். ஒட்சிஜனை சமப்படுத்துறதுக்கு 2 நீர் போடுறோம். ஐதரசனை சமப்படுத்துறதுக்கு 4H+ போடுறோம். ஏற்றத்தை சமன் செய்யறதுக்கு 2 இலத்திரனை போடுறோம். இதுல ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் குளோரின் 2 Cl-. ஒட்சிஜன் இல்ல, நீர் போட தேவையில்லை. ஐதரசன் இல்ல, H+ போட தேவையில்லை. ஏற்றத்தை சமப்படுத்த இலத்திரனை போட்டாச்சு. இங்க 2 இலத்திரன், இங்க 2 இலத்திரன். ஆகவே அப்படியே கூட்டி எழுதுறேன். MnO2 சக 2 Cl-, 4H+. Mn2+, 2 நீர் Cl2. இதுல 4H+ இருக்கு, இதுல 2 Cl- இருக்கு. அப்ப 2 HCl எழுதலாம். இன்னும் 2 H+ பதிலாக இன்னும் 2 Mn2 HCl போடலாம். அப்ப MnO2 மொத்தமாக தாக்கியின் பக்கம் 4 HCl இருக்கு. 4 H+ பதிலாக 4 HCl. இதுல 2 Cl- ஏற்கனவே தாக்கியின் பக்கம் இருந்தது. அப்ப நீங்கள் மேலதிகமாக கொண்டு வந்தது 2 Cl- தான். இந்த 2ஐ கொடுத்தால் போதுமா, அது MnCl2 என்று வரும். 2 நீர் Cl2. MnO2க்கும் HCl-க்குமான தாக்கத்துல MnO2 4 HCl-ஓட தாக்கி MnCl2-வையும் Cl2-வையும் H2O-வையும்
இதுல MnO2க்கும் Cl மைனஸுக்கும் இடையில முதல்ல தாழ்த்தேற்ற தாக்கம் இருக்கு. அதனால MnO2 வந்து Cl மைனஸை ஒட்சியேற்றி தான் Mn2 பிளஸ் ஆக தாழ்த்தப்படும். வந்த Mn2 பிளஸுக்கு மிகை சரி HCl சேர்த்தால் சிக்கலையும் தோன்றலாம். விளைவாக வந்த Mn2 பிளஸுக்கு மிகை செறிந்த HCl சேர்த்தால் MnCl4 மைனஸ் பச்சை சேர் மஞ்சள் என்று சொல்லியிருப்பேன். சிக்கல் என்பது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தினான் என்னன்னு சொன்னால், ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கிற Cl மைனஸோட Mn2 பிளஸ் வந்து சிக்கலை தோற்றுவிக்கும். அது Mn2 பிளஸ் இல்ல, Cl மைனஸோட உருவாகிற சிக்கலே செறிந்த HCl-ஓட தான் சிக்கலை தோற்றுவிக்கும். ஐதான HCl-ஓட சிக்கல் தோற்றுவிக்கப்படாது. ஆக நீங்கள் இதுல பயன்படுத்துற HCl வந்து கன்சன்ட்ரேட்டட் HCl ஆக இருந்தால், மிக செறிந்த HCl ஆக இருந்தால் முதல்ல இந்த தாக்கம் நடக்கும். அதுல எந்த மாற்ற கதைக்கும் நடக்கும். MnO2ல இருக்கிற +4 ஒட்சியேற்ற நிலை Mn2 பிளஸுக்கு வரும். இப்ப கரைசல் வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். இந்த கபில கருப்பு நிறம் கரைஞ்சு நிறமற்ற ஏகவின கரைசல் வரும். நீங்கள் மேலும் செறிந்த HCl-ஐ தொடர்ந்து சேர்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு Mn2 பிளஸுக்கும் செறிந்த HCl-ல உள்ள Cl மைனஸுக்கும் இடையில சிக்கலாயன் உருவாகிறதால உங்களுக்கு அதிண்ட பச்சை சேர் மஞ்சள் அவதானிக்கப்படலாம். ஆனால் நாங்கள் இந்த தாக்கத்துல வந்து அமில ஊடகம் தானே பயன்படுத்தணும். ஆகவே ஐதான HCl பயன்படுத்தினால் விளைவில் சிக்கல் வராது. அமில ஊடகத்துல நீர்க்கரசலிட்ட சிக்கல்லாம் இருக்கும். அடுத்தது நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் என்றால், இந்த K2MnO4 உறுதிப்பாட்டை பற்றி 4வது தாக்கம் K2MnO4 உறுதிப்பாடு. அதாவது இந்த K2MnO4க்கு நீர் சேர்த்து டைலூட் பண்ணினால் இருவழி விகாரத்துக்கு உட்படும் என்று சொல்லியிருந்தோம். K2MnO4க்கு நீர் சேர்த்தால் இருவழி விகாரம் நடக்கும் என்று சொல்லி அப்ப அடுத்தது தாக்கம் 4. தாக்கம் 4